இந்த இடைப்பட்ட காலங்களில் பிரீத்திக்கு மாப்பிள்ளை தேடுவதில் ரவிக்குமாரின் கவனம் சூடு பிடித்திருந்தது. பெரிய பெரிய பிசினஸ்மேன்களின் வரன்கள் வந்தாலும் ரவிக்குமாருக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் அவருக்கு எந்த வரனும் அமையவில்லை. என்னையா எல்லாருமா சேர்ந்து வீட்டுக்கே வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? சார், இன்னைக்குள்ள இந்த டாக்குமெண்ட்ஸ் பாஸ் ஆகலனா நம்ம ப்ராஜெக்ட் கையை விட்டே போயிடும். கொடுங்க. யோ, இது சம்பந்தப்பட்ட லீகலிட்டிஸ்லாம் வெரிஃபை பண்ணவே 2 நாள் ஆகும் ஐயா. இது எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? எல்லாத்தையும் கடைசி நிமிஷத்துல தான் கொண்டு வருவீங்களா? உங்க அலட்சியத்தால இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போகுது. டேம் இட். சார், இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போகாது. நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டேன். நீங்க ஒரு டைம் படிச்சு பார்த்துட்டு சைன் மட்டும் போட்டா போதும் சார். அதே போல சூர்யாவிற்கு பிசினஸ் மீது அதிக ஆர்வமும் அதில் அவன் கொடுக்கும் யோசனைகளும் அவருக்கு தொடர்ந்து வியப்பளித்து வந்தன. இப்படி ரவிக்குமாருக்கு குடும்பத்தின் மீது இருந்த சில பொறுப்புகளும் சூர்யாவின் அசாத்திய திறமைகள் மீது இருந்த வியப்பும் அவரை பல வகையில் யோசிக்க செய்து கொண்டிருந்தது. அந்த யோசனை ஒரு நாள் அவரின் தூக்கத்தையும் கெடுத்தது. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.